ஹாய்மா. Hi. ஹாய் 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 How ஹாய். are you now? ஃபைன்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? I'm also good now. இல்ல, நான் இல்ல ஃபர்ஸ்ட் வெயிட் உங்கள்ட்ட என்ன உங்களை பார்த்த உடனே சொல்லணும் முதல் வார்த்தை அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன். என்னதுங்கண்ணா? நெட்வொர்க் சரியா இல்லையம்மா, வீடியோ கிளியரா இல்லையா? ஆஃபீஸ்ல இருக்கேன் ஆக்சுவலா. ஓ, இப்போ இப்போ ஓகே, இப்போ தெரியுதுங்களாண்ணா? ஓகே, இப்போ ஓகே, இப்போ ஓகே, இப்போ ஓகே. ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களேம்மா, இப்படிதான் சொல்லணும்னு என்னாச்சுங்கண்ணா? தோணுது. போட்டோ, வீடியோ இதெல்லாம் பார்த்தா பிரமிச்சு போற அளவுக்கு, பிரம்மனே உங்களை படைச்ச பிரம்மனே பிரமிச்சு போயிடுவோம். நம்ம படைச்ச பொண்ணு இப்படி எல்லாம் மாறுவாங்களா அப்படின்ட்டு. எப்படி இதெல்லாம் சாத்தியம்? என்ன மாதிரி சேஞ்சஸ்? அடி தூள் கிளப்பிட்டீங்க நிவேதா. ரியலி நான் ரொம்ப ரொம்ப உடனே சொன்னேன், தேங்க்ஸ்ண்ணா. அவங்கள உடனே மீட் பண்ணி பேசியே ஆகணும். அவ்வளவு பெரிய ஒரு சேலஞ்சு. பா, பெரிய டிரான்ஸ்பர்மேஷன்மா. தேங்க்யூ ஸோ ரொம்ப மச். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சூப்பரா பண்ணுவீங்க. ஒர்க் பண்றீங்களா? ஆமாங்கண்ணா. இப்ப ஆபீஸ்ல பர்மிஷன் கேட்டீங்களா? இல்ல லஞ்ச் பிரேக் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துட்டு சீக்கிரம் உட்காந்து. சீக்கிரம் சீக்கிரம், இப்போ நாமளும் சீக்கிரம் முடிச்சிடலாம் பாவம். ஆபீஸ்ல எங்க ஒர்க் பண்றீங்க? ஓகே. இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்றேண்ணா. ஓ குட், சூப்பர். எந்த பிரான்ச், எங்க இருக்கீங்க? செங்கல்பட்டு எம்சிடி டிசி. ஓ செங்கல்பட்டு. வீடு எங்க ம். உங்களுக்கு? ம். வீடு வந்து பூந்தமல்லி பக்கம்ண்ணா. குயின்ஸ்லாண்ட் இருக்கு இல்லைங்களா? ஆமா ஆமா. அங்க குயின்ஸ்லாண்ட் பக்கமே நம்ம வீடு இருக்கு. அப்படி அங்க இருந்து உங்களுக்கு ஷார்ட்டா வழி இருக்கா பைபாஸ்ல? இல்ல நாங்க வந்து நம்ம ஆபீஸ் கேப் வந்துரும். சோ அங்க வந்துட்டேன்னா ஆபீஸ் கேப்ல வந்துடலாம். சூப்பர்மா, சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை பத்தி உங்க நேம் நிவேதா நானே சொல்லிட்டேன். ஊரும் ஆமாங்க. சொல்லியாச்சு. ஏஜ், அத சொல்ல, ஏஜ் என்ன ஓகே. உங்களுக்கு? என்னோட ஏஜ் வந்து 24 ரன்னிங்னா. சோ மார்ச் வந்தா 25 வந்து டர்ன் ஆகுறேன். ஓ சோ மார்ச் தான் 25. ஆமா மார்ச் 25. சோ ஓகே. இந்த டிசிஷன் நான் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமே என்னோட ரிலேட்டிவ்ஸ் தான். நான் நிஜமாலுமே இந்த டைம்ல அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப என்னோட பாட்டம் ஆஃப் மை ஹார்ட்ல இருந்து நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புறேன். சோ என்ன ஃபேமிலி ஃபங்க்ஷன்னாலும் என்ன தனியா கூப்பிட்டு என்ன வெயிட் ஏறிட்ட என்ன வெயிட் ஏறிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அத கேட்கும் போதெல்லாம் சரி நம்ம ஏன் இப்படி இருக்கோம், என்ன வந்து நானே வெறுக்க ஆரம்பிச்சேன். சோ நான் வெறுக்க ஆரம்பிச்ச உடனே நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல வந்து என் அண்ணா தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு சப்போர்ட். சோ ஓகே. அப்பா அம்மாவும் சப்போர்ட். அதை விட அண்ணா வந்து அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து அண்ணா என்ன பாத்துப்பாங்க. சோ நான் உடம்பு கம்மி பண்ணணும்னு நினைச்சதை விட என் அண்ணா தான் வந்து ரொம்ப எனக்காக பண்ணது. அப்போ வந்து என்ன வந்து ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்கும் போது நான் என்னைய வந்து வெறுக்க ஆரம்பிச்சப்போ ஒரே ஒரு நிமிஷம் ஆஹ் குறுக்கிடுறேன்னு நினைச்சுக்காதீங்க. ஓகேண்ணா. நம்ம 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 வந்து இந்த இடத்துல என்ன கிண்டல் பண்ணாங்க, அந்த இடத்துல கிண்டல் பண்ணாங்க, இதெல்லாம் ம். பேசுறோம்ல. எந்த ஆமாங்கண்ணா. இடத்துல இருந்தீங்கிறது யாருக்கும் தெரியாது இல்லையா? அந்த வெயிட்ட ஆமா. சொல்லுங்க. அது என்ன வெயிட்ல ஓகே. இருந்தீங்க? ஓகே. ஸ்டார்டிங்ல இனிஷியலா நான் வெயிட்டே செக் பண்ணல ஆக்சுவலா. ஏன்னா வந்து எனக்கே ஒரு பயம். நான் வெயிட் மிஷின் ஏறினா நம்மளோட வெயிட் நம்மள வந்து ரொம்ப பாதிச்சிருமோன்னு சொல்லிட்டு நான் வெயிட்டே செக் பண்ணல ஆக்சுவலா. அப்ப வந்து நான் இப்போ இப்போ நான் வந்து ரீசெண்டா டயட் ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த் கழிச்சு நான் செக் பண்ணும்போது 90 கேஜிஸ், ஆல்மோஸ்ட் 90. ஓ, சோ வந்து அதாவது எப்படி இந்த ஜேர்னி. வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாக்குறீங்க, ஆஃப்டர் 1 மந்த்க்கு அப்புறம் 90. ஆமா வெயிட் லாஸ் ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணது மார்ச் 18. நான் வெயிட் செக் பண்றது வந்து ஏப்ரல் 14க்கு அடுத்து அடுத்து செக் பண்ணும்போது 86.7 நினைக்கிறேன். ம். சோ நானே வந்து நினைச்சிட்டேன், ஏன்னா வந்து அந்த 1 மந்த் ஃபுல்லா நான் ரைஸே எடுக்காம ஃபுல்லா அதுக்கு ஆப்ஷனலா வந்து சப்பாத்தி தான் எடுத்துட்டு இருந்தேன். சோ அதனால நானே ஒரு கால்குலேட் பண்ணி நம்ம ஆல்மோஸ்ட் 90 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 90 சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சோ இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, அண்ணா வந்து என்கிட்ட ஒரு நாள் என்ன பண்ணாங்க, எனக்கு மார்ச் 13 என்னோட பர்த்டே. ம். சோ என்னோட பர்த்டே அப்போ முடிஞ்சிருச்சு. ஆபீஸ்லயுமே எனக்கு தெரிஞ்சு பேக்ல வந்து ரொம்ப கமெண்ட் பண்ணிருப்பாங்க. சோ எனக்கு அது ஃபீல் ஆச்சு. பட் அது யாருன்னு எனக்கு சொல்லணும்னு விருப்பம் இல்ல. பட் எனக்கு ஃபீல் ஆச்சு. சீரியஸ்லி ஃபீல் ம். ஆச்சு. சோ நான் வந்து அண்ணா வந்து என்ன பண்ணாங்கன்னா, நம்ம இனிஷியலா 60 டே சேலஞ்ச் வந்து இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சோ நான் வந்து ஜிம் ஜாயின் பண்ணல. அதுக்கப்புறம் என்ன ஒரு ஒர்க் அவுட்ஸ் என்ன பண்ண போறோம்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ம். சோ அந்த டைம்ல வந்து சரி அண்ணா சொல்றாங்களே சரின்ட்டு ஜாலியா ஸ்டார்ட் பண்ணதுதான் இது. சோ ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம யூடியூப்லயே சர்ச் பண்ணுவோம்ல, இந்த மாதிரி இந்த ஒர்க் அவுட் ஃபுல் பாடி ஒர்க் அவுட்ஸ் வேணும் அப்படி இப்படின்னு சர்ச் பண்ணும்போது தேங்க் காட் நான் உங்களோட வீடியோ எனக்கு கிடைச்சது. நான் இனிஷியலா என்ன பார்த்தேன்னா உங்களோட 99 டேஸ் சேலஞ்ச் வீடியோ தான் பார்த்தேன். டு பி ஆனஸ்ட் நான் வந்து அது எப்பயோ நீங்க போட்டிருக்கீங்க 99 டே சேலஞ்சு. பட் நான் பார்த்தது வந்து லாஸ்ட் இயர் மார்ச் ஆர் ஏப்ரல் அந்த மாதிரி மந்த்ல பார்த்திருப்பேன். மறுபடியும் உங்கள்ட்ட இருந்து ஒரு வீடியோ வந்துச்சு, 21 டேஸ்ல 5 கேஜிஸ் லாஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்களும்
நெட்வொர்க் தாம்மா கொஞ்சம் போட்டிருப்பீங்கல்ல. புவர் நெட்வொர்க்கா இருக்கு ஒரு உங்க நீங்க சைடுல. வந்து ஆ, போட்டிருப்பாங்க. நிவேதா 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 சோ அந்த வீடியோஸ்ல நிவேதா 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 ஹோல்ட் இட். நெட்வொர்க் ரொம்ப புவரா இருக்குது. சொல்லுங்க, சொல்லுங்கண்ணா. இப்போ நீங்க பேசுறது விட்டு ஓகேண்ணா. விட்டு தான் கேக்குது. நல்ல மெசேஜ் சொல்றீங்க, ஆனா கரெக்டான இடத்துல இல்ல. இப்ப நான் பேசுறது கேக்குதா? இப்போ கேக்குதுங்களாண்ணா? விட்டு விட்டு கேக்குது. நீங்க பேசுறது கேக்குது. ஓகே, ஓகே. இது கிடையாது, வைஃபை கிடையாதோ, மொபைல் நெட்வொர்க்கா? இப்போ ஆடிபிளாண்ணா? ஆமா, மொபைல் நெட்வொர்க். ஓகே, 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 ஓகே. அந்த அதுக்கு அடுத்த ஆப்ஷனே வந்து மறுபடியும் நம்ம சேனல்ல வந்து 21 டேஸ்ல 5 கேஜிஸ் லாஸ் பண்ணலான்னு ஒரு வீடியோ. நீங்களும் சுகிதா அக்காவும் பண்ணிருப்பீங்க. அக்கா வந்து அட்வான்ஸ் லெவல் பண்ணிருப்பாங்க. நீங்க லாஸ்ட் வந்து தேர்ட் லெவல். மாடரேட் பண்ணிருப்பீங்க. சோ ஓகே. அந்த வீடியோ வந்து நான் பண்ண ஆரம்பிச்சேன். ஆமா, ஆமா. அந்த மாரி நான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாரி பண்ணிட்டு இருக்கும்போது, நான் ஒரு டைம்ல வந்து ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணுவேன். ஸோ அந்த டைம்ல வந்து மறுபடியும் நீங்க ஒரு மோட்டிவேஷனலா ஒரு ஸ்பீச் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? அது அப்படியே ஒரு சிங்கம் புயல் ஆடி வந்ததே அப்படின்னு சொல்லிட்டு கீழ இருந்து பொங்கி வர மாதிரி ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் சீரியஸா. ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாமே நான் எடுத்துப்பேன். இது இப்ப ஏதாச்சும் எனக்கு நான் சீட் மீல் சாப்பிடுற மாரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா, இல்ல எங்க மாஸ்டர் திட்டுவாரு. எங்க மாஸ்டர் திட்டுவாரு. "நீ எங்கம்மா போற? உனக்கு எங்கம்மா மாஸ்டர்?" அப்படி கேட்டா, "எங்க ஆர்டி அண்ணா தான் எனக்கு மாஸ்டரு" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி என்னோட ஜர்னி ஸ்டார்ட் ஆனதுதான். ஈவன் தோ என்னோட சேஞ்சஸ் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா, என் கூட டிராவல் பண்ணவங்களே, "நீ இப்படிதான் இருந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற அளவுக்கு மாறிடுச்சு. ஏன்னா வந்து என்னோட பழைய ஃபோட்டோஸ், என்னோட பழைய உருவம் எல்லாமே வந்து அவங்களுக்கு மறந்து போயிடுச்சு. என்னோட புது உருவம் தான் அவங்களுக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமா ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட அப்பாவுமே வந்து நாங்க வொர்க் அவுட் பண்ணத பார்த்துட்டு, எங்க அப்பாவுமே இந்த இயர் ஸ்டார்ட்டிங்ல இருந்து வொர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓ, சூப்பர். இப்போ ரீசென்ட்டா வந்து நான் உங்களுக்கு இன்ஸ்டால கூட நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருப்பேன். 50 மினிட்ஸ் வொர்க் அவுட் ஒண்ணு போட்டிருப்பீங்கல்ல. ஒரு 3 மெம்பர்ஸ் போட்டிருப்பீங்க. 2 பேர் எல்லோ ட்ரெஸ்ல இருப்பாங்க. நீங்க மிடில்ல நின்னுட்டு 50 மினிட்ஸ் நான் ஓகே, ஸ்டாப்பிங் வீடியோ ஓகே. போட்டிருப்பீங்க. சோ அததான் வந்து நான் பண்ணிட்டு இருந்திருப்பேன். அத பார்த்துட்டு இப்ப அப்பா என்ன பண்றாங்க, நீங்க ஒரு ஆக்ஷன் பண்ணுவீங்கல்ல எங்கள மோட்டிவேட் பண்ற மாதிரி, எப்படி கிளாப் பண்ற மாதிரி, அதெல்லாம் அதெல்லாம் கூட அவருக்கு அது வொர்க் அவுட்ன்னு நினைச்சுட்டு அதையும் பண்ணிட்டு இருக்காரு அப்பா. சோ இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நான் அவர மோட்டிவேட் பண்ணது போயிட்டு, டெய்லி மார்னிங் எழுந்து அவரு என்ன மோட்டிவேட் பண்ண என்ன எழுப்புறாரு. ஓகே, ஓகே. வொர்க் அவுட் பண்ணலாம், வொர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நிஜமாலுமே இந்த இந்த இயர்ல எனக்கு அது ரொம்ப பெரிய எனக்கு ஒரு ஹாப்பினஸ். சோ இனிஷியலாவே நான் நிஜமாலுமே சொல்றேன். என் அண்ணாட்ட வந்து எனக்கு பர்த்டேனா ஒரு கிஃப்ட் குடுப்பாங்க. அந்த கிஃப்ட் எனக்கு இந்த மந்த் நீ என்ன குடுன்னா, என்ன இந்த மாரி ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணி விட்டுரு. நான் வெயிட் லாஸ் பண்ணணும். என்னால முடியல. எல்லாரும் என்ன ரொம்ப கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு, நாங்க அந்த நம்பர் எல்லாமே இன்ஸ்டால பார்த்துட்டு அந்த நம்பருக்கெல்லாம் கால் பண்ணி, அவங்க இந்த மாரி இந்த ஏரியால இருக்கு. உங்களுக்கு கிட்ட இருக்க ஏரியால இருக்கு. நீங்க அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்டின்லாம் சொல்லிட்டு எல்லாமே சொன்னாங்க. அது என்ன எல்லாமே நான் இன்ஸ்டியூட்மா அது? கேட்டுட்டு இருந்தப்போ, அண்ணா வந்து என்னது ம். சோ நான் அதுக்கப்புறம் சரி ஓகே நம்மளும் வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்டின்ட்டு, அதுலயும் நான் முட்டாள்தனமா நம்பி சரி நம்மளும் வெயிட் லாஸ் பண்ணிடலாம்னு நம்பிட்டு இருந்தேன். மறுபடியும் என்ன வந்து தூக்கி விட்டதே என் அண்ணா தான். வந்துட்டு இல்ல நம்ம இன்ஸ்டிடியூட்லாம் ஜாயின் பண்ண வேண்டாம். உன்னால முடியும். நீ வொர்க் அவுட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ ஒரு சில பேர் வந்து என்ன கேட்டாங்கன்னா, "நீ என்ன மருந்து சாப்பிடுறியா வெயிட் லாஸ் பண்றதுக்கு? ஆஹா. மருந்து சாப்பிடுறியான்னு?" கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. ஏன் அப்படின்னா, நான் வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச ஃபுட் எல்லாமே வந்து அது அன்ஹெல்தின்னு தெரிஞ்சுமே நம்ம டேஸ்ட்ட வச்சு நம்ம சாப்பிட போனோம். ஸோ கரெக்ட். அது எல்லாமே நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி என்னோட என்னோட லைஃபே நான் வந்து ஒரு மாதிரி மாத்திட்டேன். இப்போ நான் கடைக்கு போனாலே வந்துட்டு அண்ணா கேக்குதுங்களா? கேக்குது, கேக்குது. விட்டு விட்டு கேக்குது. பரவாயில்ல, சொல்லுங்க, சொல்லுங்க. ஹலோ. மேனேஜபிள். பரவாயில்ல, ஆ. பரவாயில்ல. அ நான் ஓகே. முன்னாடிலாம் என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஒரு கடைக்கு போறேன், பேக்கரி போறேன் அப்படின்னா, அங்க இருக்க ஸ்வீட் பன்னோ, இல்ல சமோசா, இல்ல அங்க மேல அந்த ஆனியன் பக்கோடாலாம் இருக்கும்ல, அதெல்லாம் சாம்பிள் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு நானே எடுத்து எடுத்து சாப்பிடுற மாரி ஆளு. ஆனா ஆஹா. இப்போ நானு அந்த கடைக்கு போனாலுமே, எனக்குன்னு நான் ஒரு ஸ்நாக்குமே வாங்குறது கிடையாது. அதுக்கு பதில் நான் ஃப்ரூட்ஸ் ஷாப் போறேன். ஃப்ரூட் ஓஹோ. ஷாப் போயிட்டு எதெல்லாம் லோ கேலரிஸ், எதெல்லாம் ஹெல்தியஸ்ட் ஃப்ரூட்ஸ் எனக்கு தெரியலனாலும் கூகுள்ல சர்ஃப் பண்ணி எல்லாமே நான் பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான். அந்த மாரி தெரிஞ்சுக்கிட்டு, அந்த மாரி என்னோட லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. இன்னும் ஒண்ணு என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணது என்னன்னா, எங்க
என்னோட கசினுக்கு வந்து மேரேஜ். ஸோ ஹல்தி ஃபங்க்ஷன் அப்போ இப்போ ரீசெண்டா நவம்பர் மந்த் நடந்துச்சு. ம். ஹல்தி ஃபங்க்ஷன் அப்போ நம்ம அப்பா வந்து தாய் மாமா சீர் வைக்கணும். ஸோ ஆ. அந்த அண்ணா நம்ம வீட்டுக்கு வராங்க. அந்த டைம்ல ஒரு பக்கத்து வீட்ல நெய்பர்ஸ் எல்லாம் கூப்பிடுவோம் இல்லைங்களா? இந்த மாதிரி ஆ. வந்து நலங்கு வச்சுட்டு போங்க அப்படின்ட்டு. அந்த மாரி வரும்போது ஒரு பாட்டி வந்துட்டு, என்னோட கசினோட பொண்ணுகிட்ட அந்த பாப்பாட்ட வந்து, "என்ன இந்த பொண்ணுக்கு சுகர் வந்துருச்சா என்ன? இப்படி உடம்பு இளைச்சு போயிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சோ அந்த வேர்ட் சுகர்ன்ற வேர்ட் வந்து எனக்கு ரொம்ப நிஜமாலுமே ஹர்ட் ஆச்சு. அப்புறமா நானே வந்து சரி இப்படிதான் இருப்பாங்க. இவ்வளவுதான் மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட். நினைச்சுக்கிட்டேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னை யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ, அவங்களே வந்து உன்னை யார் இப்போ வெயிட் லாஸ் பண்ண சொன்னது? நீ எப்படி இருக்க தெரியுமா? நீ வந்து நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவ்வளவுமே சொல்றவங்க தான் முன்னாடி என்ன கிண்டல் பண்ணாங்க. நான் இப்போ என்னோட லைஃப நான் மாத்திட்டு, நான் எனக்கு புடிச்ச மாரி இருக்கும்போதுமே, என்ன மறுபடியும் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. சோ இதுலருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, நம்ம எப்படி இருந்தாலுமே, நம்மள கிண்டல் பண்றவங்க, நம்மள பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. சோ நமக்கு புடிச்ச மாரி நம்ம இருக்கணும்ன்ற ஒரு லெசன நான் வந்து நிஜமாலுமே கத்துக்கிட்டேன் நானு. ஆ, நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் கரெக்டான விஷயம். ஒரு வார்த்தை இருந்தது. அப்புறமா நமக்கு புடிச்ச மாரி வாழணும்னு சொன்னீங்கல்ல. ஆமாங்க. நமக்கு புடிச்ச மாரி வாழணும்னு சொன்னீங்கல்ல. ட்ரூ வேர்ட்ஸ், ட்ரூ ஆமாங்க. வேர்ட்ஸ்மா. அதுதான் உண்மை. அடுத்தவங்க 1000 பேசுவாங்க. நம்ம ஹெல்த்துக்காக நம்ம வெயிட் லாஸ் பண்ண உண்மையிலேயே சொல்றேன். இப்போ வந்து உங்களை நல்லா இல்ல, ஆமா. சுகர் வந்துச்சான்னு கேக்குறாங்களா, கண்ணு தெரியலன்னு தான் அர்த்தம் அவங்களுக்கு எல்லாம். உங்களோட ஃபர்ஸ்ட் போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப பார்க்கும்போது டோட்டலா ஒரு செலிபிரிட்டி லுக், ஒரு சினிமா ஆக்ட்ரஸ் மாதிரி மாறிட்டீங்க. இது இது அது அவங்க ரசிக்க தெரியல, ரசிக்க தெரியாத அந்த கண்களுக்கு வந்து தேங்க்ஸ் அ லாட் அண்ணா. தேங்க்ஸ். ஏஜ் அதிகமாயிடுச்சு, பயாலஜிக்கல் ஏஜ் தேங்க்ஸ். ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவங்களோட ஏஜ் எல்லாம். சோ அதனால வந்து அப்படி பார்வை தப்பா இருக்குது. ஒரு விஷயம், நீங்க ஆரம்பிக்கும் போது 90 கேஜ், இப்போ பிரசன்ட்ல எவ்வளவு வெயிட் இருக்கீங்க? தேங்க் காட் நான் இன்னைக்கு மார்னிங் தான் செக் பண்ணேன் என்னோட வெயிட்ட மறுபடியும். 56.6 மை எம்டி காட், ஸ்டமக். 56ஆ? ஐயோ, முக்கியமான டைம்ல தான் கேட்க மாட்டேன். ஆனா இப்போ கேக்குதுங்களா? ஓகேமா, இப்போ ஓகே. இல்ல இல்ல, இன்னைக்கு மார்னிங் தான் செக் பண்ணேன். இல்ல, அத வெயிட் வந்து 90 ஆரம்பிச்சதா சொன்னீங்க. ஆமா 56.6 இன்னைக்கு இட்ஸ் மார்னிங். ஆசம். நினைச்சு கூட பார்க்க முடியலமா. 34 கேஜ் சொல்றீங்க ஆல்மோஸ்ட், இல்லையா? ஆமாங்க. இது அன்பிலீவபிள். என்ன நம்ப முடியும்? எவ்வளவு டேஸ்க்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது? இது நான் ஸ்டார்ட் பண்ணது மார்ச் 18th. சோ மார்ச் எனக்கு 18 இந்த ரிசல்ட் 2024 24 மார்ச். 24ல. ஆமா. உங்க பர்த்டேக்கு ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்றீங்க, உங்க பண்ண பர்த்டே அன்னைக்கு ஸ்டார்ட் ஆமா பண்றீங்க. என்னோட பர்த்டே வந்து மார்ச் 13th. சோ அடுத்தது 13th. ஆமா 13th. அதுக்கு நெக்ஸ்ட் மந்த் வர மண்டே, ஐ ஓ மீன் அந்த நெக்ஸ்ட் அந்த வீக்ல வர மண்டே. அந்த வீடியோல போட்டிருக்கிற அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு நைட்ல இருந்ததெல்லாம் பர்த்டே அன்னைக்கு எடுத்தது. அந்த ட்ரெஸ் இல்லனா அது. ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட். அந்த ஒரு வீடியோ மாதிரி வரும்ல, அந்த ஆ, ட்ரெஸ் இப்படி ஃபில் மாதிரி இப்படி தூக்கி போட்டு ஆ. வர்றதெல்லாம், அது என்னோட பர்த்டே நைட். அதுக்கப்புறம் 5 டேஸ்க்கு அப்புறம் எடுத்திருக்கீங்க. ஆமா ஆமா ஓ, ஸ்டார்ட் பண்ணீங்க. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 1 இயர் ஆமா கம்ப்ளீட் ஆகல. ஆமா கம்ப்ளீட் ஆகல. ஆனா இப்போ இந்த ரிசல்ட்டே வந்து நான் இப்போ பார்த்தேன்னா, டிசம்பர்லயே நான் பார்த்துட்டேன். ஐ மீன் டிசம்பர்ல என்ன இருந்துச்சுன்னா 56.8 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு மார்னிங் நான் பார்க்கும்போது 56.6 அப்படி இருந்துச்சு. அதாவது நீங்க சொன்னது மார்ச் டு டிசம்பர் அந்த டைம்லயே ஆமா பாத்தீங்கன்னா டோட்டலா 34 கேஜ் வந்து இந்த ஒரு 9 மந்த் டியூரேஷன்ல ஆமா சொல்றீங்க. ஆமா ஆமா 8 to 9 மந்த். மை காட், இது ரொம்ப மிராக்கலான ஒரு விஷயம். அது பெரிய சேலஞ்ச். ஏன்னா எவ்வளவு நாள் வெயிட் அதிகமா இருந்திருப்பீங்க? நான் பிறந்ததுல இருந்தே நான் ஐ அப்படி மீன் பிறந்ததுல இருந்தே நான் எப்படின்னா, நான் 12th படிக்கும் போதே என்னோட வெயிட் ஞாபகம் இருக்கு. சோ நான் 12th படிக்கும் போதே வந்து 71 என்னமோ இருந்தேன். ஆ, 12th படிக்கும் போது அப்போ அந்த வயசுக்கு அது ரொம்ப வெயிட் தான் அது. அப்புறம் காலேஜ் போனேன். அப்புறம் காலேஜ் போயிட்டு மறுபடியும் எனக்கே தெரியல நான் வெயிட் ஏறினது. அதுதான் முக்கியமான பாயிண்டே. ஓ, 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 சோ ஓ. எனக்கே தெரியாம நான் வெயிட் ஆகியிருக்கேன். அது எனக்கு தெரியல. ஆனா சோ நான் சாப்பிட்டதுனாலதான் வெயிட் போட்டுச்சு.
ஆமா. என்னோட ஜீனுமே அப்படிதான். ஆஹ் 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 அப்பா சைடு மாதிரி தான் நான் இருப்பேன். ஸோ ஆஹ் அப்படி பார்த்தோம்னா என்னோட அத்தைங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் இதா தான் இருப்பாங்க. சப்பியா தான் இருப்பாங்க. ஆஹ் எங்க பெரியப்பாசுமே அந்த எங்களுக்காக ஒரு பெரியப்பாவும் சித்தப்பா மட்டும் தான் கொஞ்சம் லீனா இருப்பாங்க. மத்தபடி நம்ம அப்பா சரி, அதுக்கப்புறம் எங்களுக்கு பெரியப்பாங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் சப்பியா தான் இருப்பாங்க. ஸோ ஜீன் ஓகே. படியே நானு ஆக்சுவலா ஆவரேஜா ஒரு மந்த்துக்கு பாத்தீங்கன்னா 4 kg மேல குறைச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு அது அது கஷ்டமா தெரியலையா? ரொம்ப ரொம்ப struggle. ஏன்னா இவ்வளவு வருஷம் நல்ல ஜாலியா சாப்பிட்டு சாப்பிட்டு ரிலாக்ஸா இருந்துட்டு திடீர்னு ஒர்க் அவுட் பண்றீங்க, டயட் பண்றீங்க. உங்களுக்கு வந்து அது கஷ்டமா ஃபீல் ஆகலையா? கஷ்டமா ஃபீல் ஆச்சுன்னா, ஆனா ஆனா என்னோட கஷ்டத்த கம்பேர் பண்ணும்போது என்னை யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ, அந்த வேர்ட்ஸ் வந்து எனக்கு ஹிட் ஆச்சு. ஆஹ் ஸோ அந்த வேர்ட்ஸ் நான் என்னால முடியாதுன்னு நினைச்சு தானே அவங்க சொல்றாங்க. ஸோ என்னால முடியும்னு நான் காட்டணும் அவங்களுக்கு. நான் யாருன்னு அவங்களுக்கு காட்டணும். அதனால நான் ட்ரை பண்ணதுதான். ஓ, நைஸ் 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 நைஸ். ஓகே ஓகே. அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு அந்த உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம், வெறி எல்லாமே ஆமா, வந்துருச்சு. ஆமா, ஆமா. சூப்பர்மா சூப்பர். எந்த அதுக்கப்புறம் மாதிரி? நானு சொல்லு சொல்லு சொல்லு. சொல்லுங்க. இல்ல நானு சுகர் ஃபுல்லா கட் பண்ணிட்டேன். அதுவுமே ஒரு பிளஸ் பாயிண்ட். ம். சுகர், கண்ட்ரி சுகர் எதுவுமே எடுக்க மாட்டேன். ஸ்டார்டிங்ல ஹனியுமே எடுக்கல நானு. ஆ. ஸோ ஹனியுமே எடுக்காதனால திடீர்னு நம்மளோட பாடி ஒரு சேஞ்ச் வரும்போது எனக்கு வந்து ஒரு ட்ரௌசினஸ் வந்துச்சு எனக்கு. ஒரு ம். மாதிரி கீழே உட்காந்து எழுந்துக்கும் போது சட்டுன்னு ஒரு சுத்துற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தப்போ நானும் என்ன பண்ணிட்டேன்னா சரி நம்ம ஹனியாச்சும் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹனியுமே வந்து மினிமல் ரேஞ்ச், அதுவும் இப்போ ரீசெண்டா ஒரு 2-3 மந்த்ஸா தான் ஹனியுமே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ம். 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 அப்புறமா வந்து ஆயில் வந்து கம்மி பண்ணிட்டேன். டீப் ஃப்ரை பண்ணது சுத்தம் அதை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நான் இப்ப ட்ரைய பார்த்தாலே பயமா சீரியஸா இருக்கு. ஆமா. இப்போ முன்னாடி நாள் கூட என்னோட கசினுக்கு வந்து வளைகாப்புன்னு போயிருந்தேன். அங்க இலையில பிரியாணி வச்சாங்க, ரைத்தா வச்சாங்க, கத்திரிக்காய் வச்சாங்க, அப்புறம் ஸ்வீட்டுக்கு வந்து பிரெட் அல்வா வச்சாங்க. இது எல்லாமே நான் சாப்பிட்டேன். ஆனா அந்த ஸ்வீட்டை பார்க்கும்போது மட்டும் எனக்குள்ள அவ்வளவு ஒரு பயம் வந்துச்சு. ஆஹா, புரியல. அண்ணாலாம் சொல்றாங்க சரி ஓகே நீ கொஞ்சமா எடுத்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது கிட்ட என்னோட கை போகுது, மறுபடியும் என்னோட பின்னாடி என்னோட ப்ரீவியஸ் டேஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நம்ம ம். இந்த இந்த ஒரு ஒரு நிமிஷம் ஆசை அது. அது உள்ள போனா என்ன ஆகும் நமக்கு தெரியும். அதனால நம்ம சரி வேண்டாம். அதெல்லாம் ஒரு அற்ப காரியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. சிற்றின்பம் தான் அதெல்லாம். ஒரு சிற்றின்பம்ங்கிறத ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா. ஓகே. திரும்பவும் நம்ம பழைய இடத்துக்கு போயிடும். ஆசை. அவ்வளவு அவ்வளவு அசிங்க அவமானத்தை பார்த்திருக்கீங்க அந்த குண்டா இருக்கும்போது. ஆமா. சீரியஸா சீரியஸா என்னால என்னால வந்து எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட முடியாது. கடைக்கு போனா இதுல என்ன ஒண்ணுன்னா என்னோட பெரியவங்களே என்ன அக்கான்னு கூப்பிடுவாங்க, ஆண்டின்னு கூப்பிடுவாங்க. ஓ ஓ. உங்களை கூப்பிடுவாங்க. ஆமா என்ன கூப்பிடுவாங்க. சீரியஸா ஏஜ் நான் இப்போ தெரியாம என்னோட அந்த உடம்ப போட்டோஸ். உடம்ப பார்த்துட்டு ஆமா, ஏஜ் தெரியாம. ஆமா, ஆமா, ஆமா. எனக்கு பாத்தீங்கன்னா கழுத்து எல்லாமே டேனா இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் டேனா இருக்கும். ஸோ நான் சுகரை ஸ்டாப் பண்ண உடனே எனக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். என்னோட டேன்னஸ்லாம் ரிமூவ் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து இப்ப அப்பாட்ட இருந்து கிடைச்ச ஃபீட்பேக் என்னன்னா, அவரு வந்து ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாரு. ஸோ இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணி நமக்கு 1 வீக் முடிஞ்சிருச்சு. இது செகண்ட் வீக். ஸோ இந்த வீக் கேப்லயே அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு டயர்ட்னஸே இல்ல இப்போ அப்படின்னு அப்பா சொல்றாங்க. நிஜமாலுமே நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் தேங்க்ஃபுல்லா இருக்கேன் நானு. ஐயோ, ஏன்னா அதெல்லாம் ஒண்ணும் வந்து கிடையாது. இல்ல நான் உங்களோட வேர்ட்ஸ் தான் நான் நிஜமாலுமே அண்ணாட்ட சொல்லிட்டே இருப்பேன். நீங்க ஒரு சில வீடியோஸ் வந்து வாய்ஸ் இல்லாம வெறும் அந்த வீடியோஸ் மட்டும் ம். போடுவீங்கல்ல. ஐயோ ஆர்த்தி என்ன பேசவே மாட்றாரு, ஆர்த்தி என்ன பேசவே மாட்றாரு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன் நானு. நீங்க பேசினாலே அந்த ஒரு வைப் கிடைக்கும். அந்த வைப்லயே நம்ம சரி நம்ம பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீங்க அந்த ஹார்டி ஃபேமிலிஸ்ன்னு சொல்லுவீங்கல்ல, அந்த ஃபேமிலி வந்து உங்களோட நிஜமாலுமே நீங்க உண்மையிலேயே சொல்ற மாதிரி அது நிஜமா ஃபீல் ஆகும். இப்போ ஒரு சிலவங்க அந்த வாய் வார்த்தையா மட்டும் சொல்லாம, அதனால நான் உங்கள வந்து வார்த்தைக்கு வார்த்தை நான் மாஸ்டர்ன்னு சொல்லாம அண்ணான்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணமே அதுதான். எனக்கும் அதான் பிடிக்கும். நிஜம். அதனால நீங்க சொல்லியிருப்பீங்க ஒரு வீடியோல கூட. நீங்க வந்து என்ன சாருன்னு சொல்றீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. தம்பியா கூப்பிடுங்க, அண்ணனா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க. நிஜமாலுமே அந்த வேர்ட்ஸ் எல்லாமே எனக்கு பிடிக்கும் எனக்கு. நார்மலாவே எனக்கு அண்ணான்ற ஒரு பாண்டிங் வந்து எனக்கு நிஜமாலுமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அண்ணா வந்து என்ன அது மாதிரி என்ன ட்ரீட் பண்ணும்போது எனக்கு உண்மையில அண்ணான்ற ஒரு வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ மேபி நான் உங்களை அண்ணாவா நினைச்சதுனால உங்க வேர்ட்ஸ் அப்படி பிடிச்சிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. நீங்க அந்த 21 டேஸ் சேலஞ்ச் ஆரம்பிச்சு பண்ணேன்னு சொன்னீங்க. ஆமாண்ணா. அதுக்கப்புறம் ஃபர்தரா என்ன மாதிரி ஒர்க்ஸ் ஃபாலோ பண்ணீங்க? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், உங்களோட வீடியோஸ் நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ம். ஸோ என்ன பண்ணுவேன்னா அந்த ஜூம்பா ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவேன். எப்பயாச்சும் போர் அடிக்கிற சமயத்துல அந்த ஜூம்பா பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா வாக்கிங் போயிட்டு இருந்தேன்.
நான் முன்னாடி ரொம்ப ரொம்ப முன்னாடி வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டு வாக்கிங் போயிட்டு இருந்தேன் ஒரு 2-3 இயர்ஸ் பேக். அப்ப என்ன ஆச்சுன்னா, அப்போ வெடிகாலமே போயிடுவேன் நான். இருட்டா இருக்க சமயத்திலேயே அண்ணாவை கூட்டு போயிடுவேன். அப்போ நம்ம வீட்டுக்கு திரும்பி வரும்போது கொஞ்சம் விடிஞ்ச மாதிரி ஆயிடும். அப்ப என்ன பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப அதுக்கும் கிண்டல் பண்ணுவாங்க. ம், ம். சைக்கிள் ஓட்டுறோம்னா ஒரு டயர் சுத்துது, வீல் சுத்துது அப்படிம்பாங்க. அப்பல்லாம் எனக்கு தெரியல. அப்ப வந்து இவங்க சொல்ற வேர்ட்ஸ தான் நான் பெருசா எடுத்துக்கிட்டேன். ஆனா இந்த டைம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஒண்ணே ஒண்ணு தான் நான் மைண்ட்ல செட் பண்ணேன். யார் வேணா எது வேணா சொல்லுவாங்க. ஆனா நம்ம கோல் அடையணும்னா நம்ம தான் வந்து முயற்சி பண்ணணும். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாதான் அது முடியும். யார் இப்போ இப்போ கிண்டல் பண்ணவங்க எல்லாம் என்னை பார்த்து வந்து என்ன பார்த்து ஒரு சிலவங்க மோட்டிவேட் ஆகுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட என்னோட கொலிக்கே வந்து அவங்களும் டயட் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து சுகர் எல்லாமே கொஞ்சமா கொஞ்சமா கட் பண்ணிட்டாரு. அவர் எப்படி சாப்பிடுவாங்கன்னா லஞ்ச் முடிச்ச உடனே ஒரு கூல் ட்ரிங்க் சாப்பிடுவாங்க. ஆஹா. கூல் ட்ரிங்க்ஸ்னா போனாலே ஒரு கோக் மாதிரி. சாக்லேட்ஸ் கோக் மாதிரி ஒரு டின்ல வரும்ல அந்த ஆ, மாதிரி எப்சில ஹார்ட் வாங்கிட்டு ட்ரிங்க்ஸ். குடிப்பாங்க. கேஸ் ட்ரிங்க்ஸ். ஆமா. அவங்க என்ன பார்த்து என்னோட சேஞ்சஸ பார்த்து பார்த்து அவர் வந்து டோட்டலா மாறிட்டாரு. சூப்பர், சூப்பர், சூப்பர். அது ஒருத்தருக்கு ரோல் எல்லாமே மாடலா அப்ப இருந்திருக்கீங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு ஆமா, மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறீங்க. ஆமா, ஆமா. சூப்பர். அந்த மாதிரி ஒண்ணு சேஞ்ச் ஆச்சு. அப்புறம் எனக்கு ரொம்ப சின்ன பிள்ளையில ஒண்ணு ஞாபகம் இருக்குங்க. எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆனது. எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குன்னா, அப்ப பாத்துக்கோங்க எனக்கு எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கும்னு. என்னோட கசின் ஒருத்தவங்க என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்ப வந்து இந்த செம்பரம்பாக்கம் ஏரியில வந்து வலை விட்டுட்டு இருந்தாங்க அப்போ. அப்ப வலை விட்டுட்டு இருக்கும்போது போட்ல போலான்னு சொல்லிட்டு நான் என் கசின்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போகும்போது அந்த அக்கா கேட்டாங்க, என்னடி நீ நேத்து நைட்டு இந்த சைடு வந்தியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லையேக்கா நான் வரலையே அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டா அந்த இடத்துல எல்லாம் பள்ளம் பள்ளமா இருந்துச்சாம். நான் நடந்ததுனால அது பள்ளமா ஆயிடுச்சு அந்த இடம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு லிட்ரலி எனக்கு அந்த டைம்ல அவங்கள நான் எதிர்த்து பேசுற அளவுக்கு எனக்கு வயசும் இல்ல. அப்போ அவங்க கேக்குறது தப்புன்னு அவங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு தெரியல. பட் இந்த வயசு வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குன்னா, அது எனக்கு அவ்ளோ ஹர்ட்டிங்கா இருந்துச்சு அந்த வேர்ட்ஸ் எல்லாமே. அப்பல்லாம் வந்து நீ சாப்பிடாத சாப்பிடாதம்பாங்க. இப்ப என்னைய பார்த்துட்டு ஐயோ குழந்தை இப்படி இருக்கு சாப்பிடு சாப்பிடு ஏன்டா என் குழந்தை இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிலேட்டிவ்ஸ் கேக்குறாங்க. யார் ஏன் நீங்கலாம் அப்படின்னு இருக்கு. எப்படி இருந்தாலும் ஒரு சொல்லுவீங்களா அப்படின்னு தான் தோணுச்சு நிஜமாலுமே. அதுக்கு ஒரு ஸ்டோரி நம்ம சொல்லி இருக்கிறோம். கழுதையை பிடிச்சிட்டு அப்பாவும் பையனை சேல்ஸ் பண்ண போனாங்க. எக்ஸாக்ட்லி. அப்பா உட்கார வச்சா என்னன்னு ரோட்ல போறவத்த கேட்டாங்க. அப்பா உட்கார வச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அடுத்த ஆள் வந்து, ஆமா. யோ நீ என்ன பையனை நடக்க விடுறனோடனே பையனை உட்கார வச்சுட்டு ஆமா ஆமா. அப்புறம் கொஞ்ச தூரம் போன 2 பேரும் உட்காந்துட்டு போங்க. எதுக்கு கழுதை வச்சிருக்கீங்க? 2 பேரும் உட்காந்துட்டு கழுத போனாங்க. பாவம்னு சொல்லுவாங்க. அவன் கழுதை பாவனோன்னு இறங்கி தண்ணியில விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு கதை இருக்கு. சோ நான் அதான் மொத்தத்துல என்னன்னா, நம்ம எப்படி இருந்தாலும் அத கமெண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க வேலை அதுதான். ஆமா. மத்தபடி அவங்க எதுவும் வேலை கான்சென்ட்ரேட் பண்ண அதுதான். மாட்டாங்க. அவங்க வேலை அதுதான். அவங்க நீங்க போனது அடுத்த ஆளு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் அடுத்த ஆளை ஆமா. கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அதனால ஆனா நான் அவங்களும் வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது ஆனா. ஆமா நம்ம வேலை என்னன்னா என்ன? இந்த காதுல வாங்கி அப்படியே விட்டுறணும். உள்ள கூட இந்த காது அவ்வளவுதான். கொஞ்சம் இறக்கக்கூடாது. அந்த காது வழியா விடுறதுன்னு சொல்லுவாங்க. அது கூட பண்ணக்கூடாது. இப்படி போயிட்டு உள்ள போயிட்டு வெளில வர்றதுக்குள்ள கொஞ்சம் உள்ள தங்கிடும். பயம் வந்துடும் நமக்கு. இந்த காதுல வாங்கி அந்த காதுலயே விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம அவ்வளவுதான். கோல் நீங்க சொன்னீங்கல்ல, எனக்கு என்ன ஆமா. வேணுங்கிறது எனக்கு தெரியும். என் ஹெல்த். சோ அதுக்காக நம்ம பண்றோம்ல. ஆமா. சோ சூப்பர். ரொம்ப ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் வந்து டயட் எல்லாம் எந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணீங்களாமா? ஆமா நான் உங்க டயட் தான். என்ன பண்ணுவேன்னா, மார்னிங் வந்து என்ன பண்ணுவேன், கருப்பு கவுனி அரிசி கஞ்சி குடிப்பேன். ம், சோ கஞ்சி இல்லைன்னா நைட்ல வந்து சுண்டல் ஊற போட்டுருவேன். ம். அந்த சுண்டலை எடுத்துட்டு என்ன பண்ணுவேன்னா, அதுல வந்து ஆனியன், குக்கும்பர் இருந்துச்சுன்னா இது இருந்தாதான் நான் சாப்பிடுவேன். இது இருந்தாதான் டயட் இருப்பேன்லாம் இல்ல. நம்ம வீட்ல என்ன இருக்கோ அது நம்ம டயட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அதை எடுத்துப்பேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்னா, மதியத்துல ஸ்டார்டிங்ல சப்பாத்தி மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ரைஸ் எடுக்காம சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நைட்ல வந்து மறுபடியும் தோசை இல்லைன்னா சப்பாத்தி அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அப்புறமா வந்து சாம்பார் சாதம்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பிரியாணி எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு சாம்பார் சாதமும் பிடிக்கும். அந்த ஒன் பாட் டிஷ்ஷா சாதம் தனியா சாம்பார் தனியா அப்படி பிடிக்காது. ஒன் பாட்ல செய்யறது எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஒன் பாட் டிஷ்ஷே எனக்கு பிடிக்கும். இந்த வெஜ் பிரியாணி, புலாவ் மாதிரி செய்வது எல்லாமே பிடிக்கும். சோ இதெல்லாம் நான் எப்படி வேரியேஷனா மாத்தினேன்னா, நைட்டே வந்து என்ன பண்ணுவேன், கருப்பு கவுனி அரிசி ஊற போட்டுருவேன். நீங்க கூட ஒரு வீடியோல வந்து அந்த கஞ்சி எப்படி வைக்கிறது, அதுல இருந்து ஸ்வீட் எப்படி பண்றதுன்னு ஒரு வீடியோல சொல்லியிருக்கீங்க. அதெல்லாமே ரெஃபர் பண்ணி கஞ்சி வைக்க கத்துக்கிட்டேன். அதுல ஒரு நாள் ஸ்வீட்டுமே பண்ணி சாப்பிட்டேன். ஸ்வீட்ல என்ன பண்ணுவேன்னா, ஹனி போட்டுக்குவேன், தேங்காய் துருவி போட்டுக்குவேன். ஏன்னா தேங்காய் வந்து குட் சோர்ஸ் ஆஃப் ஃபேட்னு சொல்லிட்டு தேங்காய் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, ரைஸ் வந்து நைட் ஊற போட்டுருவேன். ஊற போட்டுட்டு சாம்பார் எப்படி பண்ணுவோமோ, வெஜிடபிள்ஸ் நெறைய போட்டு, பருப்பு எல்லாமே போட்டு, அந்த கருப்பு கவுனி அரிசியோ, இல்ல பூங்கார் அரிசி இது 2 தான் நான் சாப்பிடுவேன். இந்த 2 அரிசியுமே போட்டு அப்படியே ஒன் பாட் டிஷ்ல ஒரு 5 to 6 விசில்ஸ் விட்டுட்டேன்னா, அது ஒரு நிஜமாலுமே செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ஆமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, அந்த பச்சை பயிறு இருக்குல்ல,
ம். மூங் டால் அந்த அந்த பயிறு போட்டு அது போட்டு சாப்பிட்டுருக்கேன். அப்புறம் கொள்ளு இருக்குல்ல, கொள்ளு வந்து அந்த பருப்புக்கு ஆல்டர்னேட்டிவா போட்டு அந்த மாரி சாப்பிடுவேன். அந்த மாரி தான் நானு போட்டு சூப்பரா சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஹெல்த்தியா, மொத்தத்துல ஒரு ஹெல்த்தியான ஃபுட் தான். ஆமா, நைட் ஆமா. டின்னர் எப்ப சாப்பிடுவீங்க? நைட் 7க்கு முன்னாடி மோஸ்ட்லி சாப்பிட ட்ரை பண்ணுவேன். முடியாத பட்சத்துல தான் வந்து இப்போ அம்மா செய்றதுக்கு லேட் ஆகுது அப்டின்னா, கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங்குமே வந்து இடையில நான் பண்ணுவேன். ஏன்னா நம்ம 7க்கு முன்னாடி சாப்பிடும்போது, அடுத்த நாள் மார்னிங் சாப்பிடுற டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும்போது, ஸோ 14 டூ 12 ஹார்ஸ்க்கு மேல நாங்க ஓகே. இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் தண்ணி நெறைய குடிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஒன் ஆஹாஹா. டேக்கு நான் 3 லிட்டர்ஸ் நான் கண்டிப்பா குடிச்சிருவேன். இப்போ நான் வந்து சர்ச் போறேன் அப்டின்னா, அந்த டைம்ல ரெஸ்ட் ரூம் முடியாது. அந்த இடத்துல நான் போறது வந்து ஒரு மினிஸ்ட்ரி தான். ஓகே. மினிஸ்ட்ரில போயிட்டு நம்மள விட ரொம்ப ஏழ்மையான இருக்கவங்களலாம் சந்திச்சு, அவங்களுக்கு பிரேயர் பண்ணிட்டே வர மாரி தான் இருக்கும். அந்த நேரத்துல நம்ம ரெஸ்ட் ரூம் போறதுக்கு அங்க ஃபெசிலிட்டீஸ் இருக்காது. ஸோ அந்த டைம்ல வந்து அப்போ மட்டும் நான் தண்ணி வந்து கம்மியா குடிச்சுக்குவேன். மத்தபடி நான் ஆஃபீஸ் வந்தாலுமே சரி, வீட்ல இருந்தாலுமே சரி, எப்பவுமே ஒரு பாட்டில் என் கையில இருந்துகிட்டே இருக்கும். எத்தன தடவ நான் ரெஸ்ட் ரூம் எழுந்து போனாலுமே, ஆஃபீஸ்ல யார் பார்த்தாலுமே அத கவனிக்கவே மாட்டேன். நான் தண்ணி எத்தன தடவ ரெஸ்ட் ரூம் போனாலுமே நான் அத ஹெசிடேட் பண்ணாம நான் போயிட்டே தான் இருப்பேன். காலையில இருந்து ஈவினிங் 4:45க்கு எனக்கு பஸ் எடுக்குறாங்க அப்டின்னா, அதுக்குள்ளாரவே நான் ஒரு கோல் செட் பண்ணிப்பேன். இப்ப வந்து நம்ம 2 பாட்டில்ஸ் ஃபுல்லா முடிச்சிருக்கணும். இன்னொரு பாட்டில்ல பாதி முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் 1 1/2 பாட்டில் நம்ம குடிக்கணும். அந்த மாரி ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டு தான் நான் குடிச்சிட்டு இருப்பேன் நானு. அதுதான் தண்ணி ஃபர்ஸ்ட் நெறைய வந்து குடிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வாட்டர் தான். ஆமா, சோ அத கரெக்ட்டா ஃபாலோ பண்றீங்க. இப்போ அந்த 56ல 3 லிட்டர்ஸ்ங்கிறது மோர் தென் எனஃப் போதும். நல்லாவே நல்ல வாட்டர் லெவல் தான். குட். அது வெயிட் அதிகமா இருக்கும்போது கொஞ்சம் அதிகமா குடிச்சிருக்க மாரி இருந்திருக்கும். அப்ப பண்ணீங்களா? தண்ணி குடிக்க மாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆமா தண்ணி நான் நெறைய குடிக்கவே மாட்டேன் தான். அம்மா திட்டிட்டே இருப்பாங்க. "தண்ணி குடி, தண்ணி குடின்னு" திட்டுவாங்க. இப்ப போயிட்டு பார்த்தா கேன்ல தண்ணி கம்மியாயிருச்சுன்னா, எப்ப பார்த்தாலும் தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த மாரி மாறிடுச்சு. உல்டாவா மாறிடுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு இந்த நெக் ஏரியால வந்து ஒரு சிஸ்ட் மாரி இருந்துச்சுண்ணா. நான் உங்களுக்கு வாய்ஸ் நோட்ல கூட சென்ட் அதுதான் வந்து ஒரு பண்ணியிருப்பேன். அந்த சர்ஜரி பண்ணியிருக்குது. நான் 21 டேஸ் ஆமா, லாஸ்ட் ஆமா. ஆன்டி ஏஜிங் சேலஞ்ச ஃபாலோ பண்ண முடியல ஆமா. சரியான்னு சொல்லி. அப்புறமா வந்து என்னால அது நான் நிஜமாலே ரெக்ரெட் பண்றேன். நான் அது பண்ண முடியலையேன்னு சொல்லி நிஜமாலுமே ஃபீல் பண்ணேன் நானு. ஏன்னா நானும் அண்ணனும் சேர்ந்து இந்த ஆன்டி ஏஜிங் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்டா அது பண்ண முடியாம போயிடுச்சு. இருந்தாலுமே பரவாயில்ல உங்களோட வீடியோஸ் வச்சு தான் ஓட்டிட்டு இருக்கேன் இனிமே நானு. அப்பாவும் நானும் சேர்ந்து பண்ணுவோம். சேர்ந்து பண்ணுவோம் நாங்க. அந்த ஒர்க் அவுட் சொன்னேன்ல அது. நாங்க 2 பேருமே சேர்ந்து பண்ணுவோம். எனக்கு போர் அடிக்கிற சமயத்துல அவர பார்த்து நான் ஒரு மாரி ஃபன் மோட்ல ஆகி, அப்போ அப்படி பண்ணாதீங்க. இந்த மாரி பண்ணுங்க. மாஸ்டர் எப்படி கை வச்சிருக்காரு பாருங்க. இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் கூட ஒரு ஃபன் லெவல் போயிட்டு இருக்கும். அந்த சிஸ்டம் நான் கண்டுபிடிச்சதுக்கு மெயின் ரீசனே வந்து என்னோட வெயிட் லாஸ் தான. ஓஹோ! ஓஹோ! அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு இந்த போன்லாம் எனக்கு தெரியாது. சோ எனக்கு வந்து கரெக்ட்டா இந்த ஏரியால இருந்துச்சு சிஸ்ட். ஓகே. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அந்த ஸ்டிச்சு. ஓகே. அந்த ஓகே. இடத்துல வந்து நான் என்ன நினைச்சிட்டேன்னா, அந்த நரம்பு சுத்தி இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ம். அந்த மாரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி நெனச்சுட்டேன். வீட்லயும் சொல்லல நானு. ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா என்னோட வெயிட் லாஸ் ஆக ஆக எனக்கு இந்த இருக்கிற மசில்ஸ் எல்லாமே போக ஆரம்பிச்ச உடனே, அது மட்டும் கொஞ்சம் உருண்ட மாதிரி இருக்க ஆரம்பிச்சது. ம். அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போய் கேட்கும்போது, "அது ஒண்ணும் இல்ல. அது செபாஷியஸ் சிஸ்ட் தான். ம். அது ஒண்ணும் பண்ணாது" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இருந்தாலுமே அதான் மறுபடியும் இருக்காங்கல்ல பண்றவங்க. அவங்க ம். இது மாரி இருக்கும். வேற மாரி இருக்கும். வலி வேற இல்லன்னு சொல்ற. போய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஓகே. ம். சரி ஓகே. நம்மளோட ஆடியோ அது ஆடியோ இந்த போகுது. மாரி ஆடியோ. நம்ம ஓகே. நம்மளோட ஃபேஸ பார்த்த உடனே நோட்டீஸ் பண்றதே இந்த இடமா தான் இருக்கு. ஆமா. இந்த இடத்த நோட்டீஸ் பண்ணிட்டு, "என்னம்மா நீ இப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரி ஓகே டாக்டர் கிட்ட போனோனே அவங்க வந்து, "நீ சுடு தண்ணி ஒத்தடம் மட்டும் குடும்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது குடுத்துமே அது சரியாற மாரி இல்ல. சரி ஓகே நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 7th போய் எடுத்துட்டேன். அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லயே நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைச்சேன். அப்புறம் அந்த ஃப்ளட்டுனால நீங்க வந்து 1 வீக் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால வந்து சரி டிசம்பர் 7th சாட்டர்டே 9th அன்னைக்கு நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அன்பார்ச்சுனேட்டா அந்த ஸ்டார்ட் பண்ண முடியல என்னால நிஜமாலுமே. பட் நம்ம டீம்ல இருந்து நான் உங்களுக்கு எதுக்கு நான் முக்கியமா ஷேர் பண்ணேன் அப்படின்னா, இன்ஸ்டால போஸ்ட் போட்ட உடனே நான் அண்ணாட்ட போயிட்டு ஆர்டி அண்ணாக்கு நான் என்னோட மெசேஜ் அனுப்புறேன். ஏன்னா நான் உங்கள்ட்ட பேசிட்டு தான் இருந்தேன். ஆனா உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா நான் உங்களுக்கு எனக்கு ஏதாச்சும் டவுட்னா கேட்டேன்னா, லேட் ஆனாலுமே நீங்க எனக்கு ரிப்ளை போட்டுருவீங்க. ஒரு 2, 3 டேஸ்க்குள்ளவே எனக்கு அந்த ரிப்ளை வந்துரும். பட் இது நெறைய பேத்துக்கிட்ட இருந்து வருமான்னு எனக்கு தெரியல. நான் ட்ரை பண்ணது இல்ல.
அதுக்கப்புறம் வந்துரும். சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அனுப்பி விட்டேன். நான் எதுக்கு அனுப்புனேன் அப்படின்னா, என்னோட ஹாப்பினஸ்ஸ வந்து செலிப்ரேட் பண்றது யாரா இருக்கும்னா, உண்மையிலே நம்ம மேல அன்பு வச்சிருக்கவங்களால மட்டும்தான் நம்மளோட சக்சஸ அவங்க சக்சஸா நெனச்சு பண்ணுவாங்க. நீங்க வந்து சொல்லியிருப்பீங்க, என்னோட எய்மே வந்து நம்மளோட நாட்டுல உலகத்துல இருக்கவங்க எல்லாரையுமே நம்ம ஒரு ஹெல்தியான லைஃப்குள்ள கொண்டு வரணும்ன்றதுதான் உங்களோட எய்ம்ன்ட்டு. சோ நான் என்ன பிலீவ் பண்ணேன்னா, என்னோட ஹாப்பினஸ் உங்களோட ஹாப்பினஸா இருக்கும்னு சொல்லிட்டு தான் பிலீவ் பண்ணி உங்களுக்கு நான் சென்ட் பண்ணேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஹானஸ்டா அந்த சேலஞ்ச் நம்ம இல்ல. சோ அந்த கிஃப்ட்டுக்கு நம்ம வந்து இல்லன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா உங்க கையால இருந்து ஏதாச்சும் ஒண்ணு நான் கண் வாங்கியே தீரணும். கண்டிப்பா. ஏன் அது அப்படின்னா, என்னன்னா, நீங்க ஆக்சுவலா ப்ராப்பரா நீங்க வந்து முன்னாடி பண்ண விஷயங்கள் இப்ப நடந்திருந்ததுன்னா நம்பர் ஒன் பிளேஸ்ல நீங்க தான் இருந்திருக்கணும். பட் அன்பார்ச்சுனேட்லி ஆமா, நீங்க சர்ஜரியால 1 வீக்ல ஸ்டாப் பண்ணன்னு சொல்லி ஆமா. இருந்தாலும் உங்களை பட் இட்ஸ் ஓகே. உங்களை ரெகக்னைசேஷன் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ஸ்மால் gift நாங்களும் அனுப்பி இருக்கிறோம். ஓகேவா? அது தேங்க் யூ பெருசா சோ இல்லைன்னு மச்ண்ணா. நினைச்சுக்க கூடாது. ஒரு இல்ல வேஸ்டியர் இல்லண்ணா. மட்டும்தான். நான் என்ன சொல்றேன்னா, நான் உங்க கையால ஒரு குட்டி பென்னோ, பென்சிலோ ஏதோ ஒண்ணு உங்க கையால வாங்குனேன்னா கூட எனக்கு அது ரொம்ப ஹாப்பி. ஏன் அப்டின்னா, எனக்கு எனக்கு எனக்கே நான் கிஃப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் சீரியஸா. நான் சேலரி வாங்குனாலுமே, அது வந்து என்னோட லோன்ஸ் எல்லாமே போயிட்டு என் கையில பைசா நிக்கிறதுலயும், என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு, அம்மாக்கு, அப்பாக்கு, அண்ணாக்கு தான் நான் கிஃப்ட் பண்ணுவேன். எனக்குன்னு நான் ஒரு குட்டி கம்பல் கூட வாங்கிக்க மாட்டேன். இந்த ₹10 கம்பல் கூட நான் வாங்கிக்கவே மாட்டேன். மத்தவங்க எனக்கு கிஃப்ட் குடுக்கணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஏதாச்சும் வேணும்னா நான் அண்ணாட்ட கேட்பேன். அவங்க எனக்கு வாங்கி குடுத்துருவாங்க. அந்த மாதிரிதான். எனக்கு யாராச்சும் கிஃப்ட் குடுக்குறாங்க அப்டின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அந்த இடத்துல இருந்து இந்த இடம் போறது எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள்ங்கிறது வந்து இந்த உலகத்துல எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா 5 கிலோ 10 கிலோ குறைக்கிறதே கஷ்டம். இன்னைக்கு 34 kgங்கிறது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஷார்ட் பீரியட். உங்களை இன்னும் பொறுத்த அளவுக்கு ஒரு ஷார்ட் பீரியட் சேஞ்சஸ். 1 year கூட ஆகல. ஆமாண்ணா. ஏன்னா ஒரு ஒரு த்ரீ ஆமா. இயர்ஸ்ல பண்ண வேண்டிய விஷயத்த கிட்டத்தட்ட 10 monthக்குள்ள முடிச்சிருங்க. 9 to 10 months அவ்வளவுதான். அது ஷார்ட் பீரியட் தான், பயங்கர ஷார்ட் பீரியட். இன்னொன்னு ஒண்ணு நானு சொல்ல விரும்புறேன்னா, சொல்லுங்க. என்னன்னா எனக்கு நெறைய பேர் வந்து டிஎம்ஸ் பண்றாங்க. நெறைய கமெண்ட்ஸ் பண்றாங்க. எப்படிக்கா வெயிட் லாஸ் பண்ணீங்க? ஆஹ் எப்படி பண்ணீங்க? இது எப்படி பாசிபிள்? அப்படின்ட்டு ஒரு சிலவங்கலாம் வந்து அக்கா நான் உங்க கால்ல கூட விழுறேன்க்கா. நீங்க டிப்ஸ் சொல்லுங்கக்கா. நான் நெறைய தடவ சூசைட் அட்டெம்ப்ட்லாம் பண்ண போயிட்டேன்க்கா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு நிஜமாலுமே எனக்கு ஃபீல் ஆச்சு. அவங்களோட பெயின் வந்து எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா அந்த நிலைமையில இருந்து தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. சோ அவங்களுக்காக நான் இப்ப என்ன கேட்டுக்கணும்னு விரும்புறேன்னா, சீரியஸா யாருமே பாடி ஷேமிங் பண்ணாதீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். தயவு செய்து பாடி ஷேமிங்கே பண்ணாதீங்க. வேரியஸ் ரீசன் இருக்கு. வெயிட் கெயின் பண்றாங்கன்னா அது வேரியஸ் ரீசன் இருக்கு. ஒல்லியா இருந்தாங்கன்னா இந்த பொண்ணு ஒல்லியா இருக்கு, எலும்பு கூடு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தயவு செய்து அந்த பாடி ஷேமிங் மட்டும் பண்ணாதீங்க. அது எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகும்னு யாராலுமே புரிஞ்சுக்க முடியாது. அந்த நிலைமையில இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அது புரியுமே. அதனால யாருமே பாடி ஷேமிங் பண்ணாதீங்க. அப்புறம் நெறைய பேர் வந்து என்ன கேக்குறாங்கன்னா, இந்த மாதிரி ஒர்க் அவுட் என்னால பண்ண முடியல, லேசினஸா இருக்கு. டீ, காஃபி குடிக்காம என்னால இருக்க முடியல. அப்புறம் நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்றதுன்னு அப்படியே எனக்கு இருக்கதான் சீரியஸா முடியும். புரியல. பதில் அது மாதிரி கேட்கறவங்களுக்கு என்ன ரிப்ளை பண்றதுன்னே தெரியாம இருக்கும். தெரியல. ஆமா. ரிப்ளை பண்ண எதுவுமே தெரியல. பண்ண முடியல. அப்புறம் நான் வந்து என்னோட இந்த மாதிரி என்னோட ஸ்டோரிய வந்து நான் கொஞ்சம் சின்னதா ஒரு 15 மினிட்ஸ் வீடியோ மாதிரி இன்ஸ்டால போடலான்னு பார்த்தேன். பட் இன்ஸ்டால அது அவைலபிலிட்டி இல்ல போல. சோ என்ன பண்ணிட்டேன், என்ன நம்பி வந்தவங்களுக்காக நான் பண்ணணும்ட்டு யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லாஸ்ட் வீக் சாட்டர்டே. ஸ்டார்ட் பண்ணி அந்த வீடியோவும் ஆல் தி போட்டுட்டேன். பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நான் எனக்கு அடுத்து வந்து அண்ணா உங்கள்ட்ட எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. நான் சொல்லுங்கம்மா. உங்க வீடியோஸ் பார்த்து தான் நான் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணேன். நிறைய பேர் என்ன கேட்கறாங்க, நீங்க என்ன மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. சோ நம்ம சேனல்ல இருக்க ஒர்க் அவுட்ஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஒர்க் அவுட்ஸ் நான் பண்ணி காட்டலாமா உங்களுக்கு யூடியூப்ல தாராளமா அது? பண்ணுங்கம்மா. ஐயோ இதுல என்ன இருக்கு? நம்ம நம்ம ஏற்கனவே சொன்னது, ஓகே. நம்ம ஆடி ஃபிட்னஸ் ஃபேமிலியோட விஷன் என்னன்னா கோடிக்கணக்கானவங்களை ஹெல்த்தியா மாத்துறது. அது ஒருத்தர் பண்ண ஆமா. முடியாது. என் மூலமா கத்துக்கிட்டவங்க அவங்கவங்களும் 1000 பேரையோ ஒரு 100 பேரையோ ஒரு 10 பேரையோ மாத்தினாதான் நம்ம கோல் வந்து லட்சியம் நிறைவேறும். சோ அப்போ தாராளமா பண்ணுங்க. நீங்க பண்றது பெரிய தேங்க்யூ ஸோ சரி. மச். நிறைய பேர் லைஃப் சேஞ்ச் பண்ணும். நீங்க பண்ணுங்க நிறைய விஷயம். நீங்க அந்த ஒர்க் தேங்க்யூ அவுட் ஸோ ஏன் மச். ஒர்க் அவுட் நான் ரைட்ஸா வாங்கி வச்சிருக்கேன். அப்படி அது ஒரு இல்லைன்னா அனாட்டமி சம்டைம்ஸ் பாடியோட வந்து ஒர்க் அவுட். அது யாரு வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணலாம் இல்லையா? பண்ணுங்க பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ சேனல் மச். நேம் சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரியட்டும். நிவேதா மதனகோபால். நிவேதா மதனகோபால். சூப்பர் நேம், நைஸ் நேம். எஸ். குட். தேங்க்யூண்ணா. அப்பா பேர் அது? ஆமா, அப்பா பேரு. சூப்பர்மா, ஆல் தி பெஸ்ட். அப்புறம் ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன பண்ணீங்கன்னா, மேரேஜுக்கு முன்னாடி வெயிட்ட குறைச்சதுனால உங்க ஹெல்த் ரொம்ப ஆக்டிவா இருக்கும்.
இல்லைன்னா நிறைய கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பிரச்சனை ஆமாண்ணா. எல்லாம் இருக்கும், அதுக்கெல்லாம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், நிறைய செலவு பண்ணணும், அலையணும், எல்லாமே நடந்திருக்கும். அதெல்லாம் தவிர்த்துட்டீங்க. சோ இப்ப எல்லாமே நீங்க வந்து நார்மலா இருப்பீங்க, எல்லாமே ரைட் டைம்ல நடக்கும். இந்த நியூ இயர்ல வந்து தேங்க்யூ உண்மையிலேயே ஸோ மச். சொல்றேன், இந்த நியூ இயர் உங்களுக்கு தான் ஒரு நியூ இயரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் நியூ இயர்ல வந்து நீங்க வேற மாதிரியா இருந்தீங்க, இந்த நியூ இயர்ல பாத்தீங்கன்னா டோட்டலா வேற, அப்படியே ஆப்போசிட்டா மாறி வந்துட்டீங்க. ஒரு எத்தனை வருஷம் பின்னாடி நாங்க போயிருக்கீங்க? நான் இந்த மாதிரி இருந்ததே இல்லை நான் சீரியஸா. என் ரொம்ப லைஃப் டைம்ல நான் இந்த மாதிரி என் லைஃப்ல நான் 6th 7th படிக்கும் போது 36 or 37 kgs இருந்தேன். ம். அதுல இருந்து ஏறிட்டே தான் அதுக்கப்புறமா ஆமா. நான் இப்போ இந்த வெயிட்ல இந்த பொண்ணு ஒல்லியா இருக்கே, இப்போ என்ன தெரியாதவங்க சடனா பாக்குறாங்கன்னா இந்த பொண்ணு நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க. ஆனா என்ன பழசா பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் நான் எவ்வளவு குண்டா இருந்தேன், எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து மார்ச் 18th ஸ்டார்ட் பண்ணேன். மார்ச் 16th சாட்டர்டே வந்து நானும் அண்ணாவும் வெளியே போகும்போது நான் ஒரு ட்ரெஸ் போட்டு ஒரு போட்டோ எடுத்திருப்போம் நானும் அண்ணனும். அதுல என்னோட ஃபேஸ் ஃபுல்லாமே அவ்வளோ பிளாக், அவ்வளோ டேனா இருப்பேன். லிட்ரலா எனக்கே என்ன பார்க்கும்போது நான் ஆன்ட்டி மாதிரி இருந்தேன். சீரியஸா ஒரு 2 3 குழந்தைக்கு அம்மா எப்படி இருப்பாங்களோ நிஜமாலுமே அப்படிதான் சாரி இருந்தேன். வேற பன் போட்டோலயே வேற அப்படிதான் இருந்தது, அந்த போட்டிருந்தேன். சாரியோட ஒரு போட்டோ இருந்ததுல அப்படிதான் இருந்தது, கொஞ்சம் குண்டா ஆமா, உள்ளவங்க. ஆமா. ஓகே. ஆமா. அதுல என்ன ஆச்சுன்னா, ஒரு பாப்பா வந்து மேக்கப் போடுறேன்னு கூட்டு போய் அந்த மாரி பண்ணி வச்சிருந்தாங்க. பட் அந்த டைம்லயுமே பாருங்க, நான் அந்த அந்த ஃபோட்டோ தான் எனக்கு இப்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. இல்ல நான் சாரி போட்டதே கிடையாது. நான் சாரில ஏன்னா நான் சாரி போட்டா போன பொங்கலுக்கு வந்து என்னோட கொலீக்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, "பொங்கல் செலிப்ரேஷனுக்கு சாரி போடலாம்" அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் பேசுறதே ஒரு மாதிரி இருக்குமா, அதுல வேற என் வாய் சும்மா இல்லாம நான் பாட் மாரி இருப்பேன் சாரி போட்டா அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க அதுல இருந்து இவ பாட் மாரி இருப்பாளாண்டி சாரி போட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபன்னா போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த பொங்கலுக்கு நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்றேன் பொங்கல் செலிப்ரேஷன் சாரி போடலான்ட்டு. பட் வந்து ஓகே. கூட அவங்க பாக்குறது தான் அவங்க ஆபீஸ் வர மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஈவன் தோ நம்ம சாரி போட்டு போட்டோ அனுப்பிடுவோம் அவங்களுக்கு அப்படின்னு அவ்வளவுதான். சொல்லிட்டு. எப்படி இருந்தாலும் பண்ண வேண்டியதை அவ்வளவுதான். பண்ணிடுங்க ப்ராப்பரா. ஆமா. ரொம்ப சோ அப்ப சந்தோஷமா. வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அம்மாக்கு வந்து இது எனக்கு அம்மா சொன்னதே கிடையாது என்கிட்ட. எல்லாரும் ஜீன்ஸ் பேண்ட்டும் டாப்பும் போடும்போது என்னோட குழந்தை இப்படி போட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்களாம். சோ ம். நான் சும்மா என்ன பண்ணேன், சும்மா ட்ரை பண்ணலாமே ஜீன்ஸும் டாப்பும் போட்டப்போ அம்மா அப்ப சொல்றாங்க, என் குழந்தை இந்த மாதிரி ட்ரெஸ் போடுமான்னு நான் நினைச்சேன், ஆனா இப்ப நீ போடுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லெகின்ல அந்த ஓப்பன் டாப்ல போட்டேன்னா அம்மா வந்து திட்ட மாட்டாங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க, அது பாக்குறவங்க வந்து அசிங்கமா இருக்கும், கால் வந்து அந்த சதைலாம் அசிங்கமா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் இப்போ ஜீன்ஸே போடுறேன், எதையும் யாரும் எதுவும் சொல்லவே இல்லை. எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ் நான் போட்டுக்கிறேன் நானு. என்னன்னா இப்பவே வந்து என்னோட ட்ரெஸ்ஸிங் அந்த தாட்டே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. நான் அது வேற நான் ரொம்ப ஓவரா பண்றேனோ வேற ஃபீல் ஆகுது. கடைக்கு போனனாலே என்னோட கண்ணு போறது அந்த டாப் ஜீன் இருக்கிற பக்கமா தான் போகுது. என்ஜாய் கல்யாணத்துக்கு பண்ணுங்கம்மா. அப்புறம். இப்ப இவ்வளவு வருஷம் என்ஜாய் பண்ண முடியல, லைஃபே போயிடுச்சு இல்ல, ஆமா, 23 வருஷம் போயிடுச்சு இல்ல, 24 இப்பதானே வந்து எல்லாத்தையும் போட்டு பாக்குறேன். ஆமா. அனுபவிங்க, அனுபவிங்க, அனுபவிங்க. அப்புறம் எனக்கு முக்கியமா சப்போர்ட் பண்றது இதுலயுமே அண்ணா தான். அவங்க என்ன ஒண்ணே ஒண்ணு சொல்லுவாங்க, உனக்கு எந்த Dress கம்ஃபர்டபுளா இல்லையோ அதுதான் வந்து அசிங்கமான Dress. உனக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா எந்த ட்ரெஸ்னாலுமே அது அழகுதான், உனக்கு பிடிச்சிருந்தா நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்க கொடுக்கற தைரியத்துல தான் நான் ஜீன்ஸ் டாப் போட்டு வெளியே வரவே ஆரம்பிச்சேன். சூப்பர் சூப்பர், ஆல் தி பெஸ்ட். ரொம்ப தேங்க்யூ சந்தோஷம். ஸோ மச். கண்டிப்பா இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு நாள் வாங்க, மீட் பண்ணலாம். ஓகேண்ணா, ஆனா விருகம்பாக்கம் அட்ரஸ் சைடு மட்டும் அனுப்பி விடுங்கண்ணா. ஆமா கண்டிப்பா அனுப்புறோம். ஆனா அண்ணன் கூட வாங்க. கண்டிப்பா நிச்சயமா நான் வரேண்ணா. பூந்தமல்லி அந்த பக்கம் வந்தாலும் நான் கண்டிப்பா கால் பண்ணுவேன். கண்டிப்பா கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா கால் கண்டிப்பா பண்றேன். வாங்கண்ணா. மீட் பண்ணலாம். ரொம்ப ஹாப்பியா இருக்குமா. இந்த நியூ இயர் எனக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சிறப்பான நியூ இயரா இருக்கட்டும். இந்த நியூ தேங்க்யூ ஸோ இயர்லயே நீங்க மச்ண்ணா. வந்து இந்த இயர்லயே ஒரு நல்ல செய்தியும் சொல்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டுல பார்க்க அண்ணா நான் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களை இன்வைட் பண்ணா நீங்க கண்டிப்பா. வருவீங்களா? ஷுவர், பக்கம் தான், நம்ம சென்னை தேங்க்யூ. தானே, யோசிக்கவே மாட்டேன். மத்த ஊரா இருந்தா கூட ஷெட்யூல் தெரியாது, நம்ம என்ன பொசிஷன்ல இருக்கோம், போக முடியுமா முடியாதான்னு நினைப்பேன். சென்னைக்கு உள்ளதா சுத்தி சுத்தி இல்ல, இதெல்லாம் வேணா 1 hour டிராவல் தானே, வந்துடலாம். ஓகே. ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள். ஆபீஸ் தேங்க்ஸ் டைம் ஃபார் யோர் ரொம்ப டைம்ண்ணா. நேரம் எடுத்துட்டோம். இந்த வீடியோ வந்து நிறைய பேரோட லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பா இருக்க போகுது, நிறைய பேரை மாத்த போகுது. தேங்க்ஸ்ண்ணா. அதுக்கு காரணம் நான் கிடையாது, நிவேதா தான். இந்த வீடியோ பார்த்து மாற போற அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு ரோல் மாடல் நிவேதா தான். நிவேதா பேரை சொல்லி நீங்க சொன்னீங்கல்ல, ஆபீஸ் கொலீக் மாறினாருன்ட்டு, ஒருத்தரே இன்னைக்கு 1000 பேரா மாற போறாங்க, 1,00,000 பேரா மாற போறாங்க.
சோ நிச்சயமா அதுக்கப்புறம் அந்த கமெண்ட்ஸ் வீடியோக்குள்ள கேட்பாங்க எப்படி 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 அப்படின்னு திரும்பி இந்த இப்ப நீங்க கேட்டீங்கல்ல என்னென்னலாம் கேட்டாங்களோ திருப்பி இந்த வீடியோக்குள்ள ஆமா. கேட்க போறாங்க. நிவேதா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்க போறாங்க. எப்படி பதில் சொல்லுவீங்களோ நீங்களே பாத்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். அம்மா அப்பாவில கேட்டதா தேங்க்யூண்ணா. சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாண்ணா. உங்க அண்ணாவோட போட்டோவை ஷேர் பண்ணி சும்மா பாக்குறேன். அண்ணா ஃபேமிலி போட்டோ அனுப்புங்க ஓகேண்ணா. பாக்குறேன். ஓகேவா? ஓகே, நான் கண்டிப்பா அனுப்புறேன். தேங்க்ஸ் ஆல் தி ஃபார் யுவர் பெஸ்ட்மா, டைம் அண்ணா. ஆல் தி பெஸ்ட், ஹாப்பி நியூ ஆல் தி இயர். பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி ஹாப்பி நியூ நியூ இயர்மா. இயர். ஹாப்பி அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் ஓகே, ஆல்சோ. பை. பாய். தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. சேம் டு யூ. பை பை. பாய் பாய் பாய்.